பல பில்லியன் டாலர் போச்சு. காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கணும்னு பாகிஸ்தான் பிரதமர் கெஞ்சுறாராம். ஆச்சரியமா இருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இப்போ வெளிநாடுகள்ல சுற்றுப்பயணம் போயிருக்கார். அங்க ஒரு கூட்டத்துல பேசுறப்போ இந்தியா பாகிஸ்தான் உறவு பத்தி பேசியிருக்கார். காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படலைன்னா உறவுகளை சரி செய்ய முடியாது. நம்ம 4 போர் செஞ்சிருக்கோம். பில்லியன் கணக்கான டாலர்கள் வீணா இருக்கு. அந்த பணம் நம்ம நாட்டு மக்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கலாம்னு வருத்தப்பட்டிருக்கிறார். இந்தியா சண்டையிடுறதை விட்டுட்டு அமைதிக்கு வரணும்னு கேட்டிருக்கிறார். ஆனா நம்ம நாட்டு நிலைப்பாடு என்னன்னா, பாகிஸ்தான் முதல்ல பயங்கரவாதத்தை நிறுத்தணும், அப்புறம்தான் காஷ்மீர் பத்தி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு இந்தியா உறுதியா இருக்கு. நம்ம பாகிஸ்தானை அடிச்சு துவைச்ச அப்புறமும் அடங்காம வாய்ச்சவடால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரதமர் பேசுறது ஒண்ணு, ஆனா அவரோட ராணுவ தளபதி அசீம் முனீர் சொந்த கட்சி ஆளுங்களை வச்சு நம்ம நாட்டை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. அமைதியா இருக்கணும்னா அதுக்கு பாகிஸ்தான் தரப்பிலும் உண்மையான முயற்சி இருக்கணும். வெறும் பேச்சுல மட்டும் போதாது. இந்த நிலைமைக்கு என்ன பண்ணா காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?